இன்னும் 3 நாட்களுக்குள் ஆரம்பிக்கப்பட போகும் அடுத்த கட்ட போரும் தயாராக இருக்கக்கூடிய ஈரானின் முப்படைகளும் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் இறுதிக்கட்ட முயற்சிகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட போகும் போர் ஒரு சாதாரண போராக இருக்காது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மாத்திரம் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய போராக இருக்காது. நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய உலகப் போராகவே இருக்கும். அவசரமாக பாதுகாப்பு ஆலோசனை சபை கூட்டத்தினை கூட்டியிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்க அதிகாரிகளிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்றமும் விரக்தியினால் கோபப்பட்டு கூச்சலிடும் டொனால்ட் ட்ரம்பும் பாதுகாப்பு ஆலோசனை சபை கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளும் ஈரானிடம் இன்னும் 40% ட்ரோன் களஞ்சியங்களும் 60% ஏவுகணை களஞ்சியங்களும் இருப்பதாக ஒப்புக்கொண்ட அமெரிக்க அதிகாரிகள் உலகிலே பயணிக்கக்கூடிய ஈரானுக்கு சொந்தமான ஈரானிய நிறுவனங்களுக்கு சொந்தமான அனைத்து கப்பல்களை இலக்கு வைத்தும் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றதா? ஈராக்கிய பிரதமரை தெரிவு செய்வதற்காக தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய அமர்வுகளும் அவசரமாக ஈராக்குக்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய IRGC குதுஸ் படை தளபதியும் இன்னும் மிக முக்கியமான தலைமைகளும் இது ஈரான் அப்டேட்டின் 103வது காணொளியாகும். நேற்றிரவு வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் 2 காணொளிகளை பதிவிட்டு வருகின்றேன். மேலும் இந்த 2 காணொளிகளையும் முழுமையாக பார்வையிடுங்கள். அப்போது தான் செய்திகளுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் காணொளிகளை தொடர்ச்சியாக லைக் செய்து கருத்துக்களை பதிவிட்டு வரக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றிரவு ஈராக்கினுடைய புதிய பிரதமரை தெரிவு செய்வதற்கான விசேட கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து ஈராக்கினுடைய புதிய பிரதமரை தெரிவு செய்வதற்கான இந்த அமர்வுகளை ஆரம்பித்திருந்தார்கள். மேலும் ஈராக்கிய பிரதமரை தெரிவு செய்வதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாக முன்னைய காணொளிகளில் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். எனவே இந்த சிக்கல்களுக்கு மத்தியில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கும் நோக்கத்தோடு நேற்றிரவு விசேட கலந்துரையாடல்கள் அமர்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல்களில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியவில்லை. தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷியால் சூதானி அவர்களையே மீண்டும் பிரதமராக தெரிவு செய்வதில் பல முரண்பாடுகள் இருக்கின்றன. அதே நேரம் நூரி மாலிகி அவர்கள் உறுதியாக இருக்கின்றார். பாசிம் அல் பத்ரி அவர்கள் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டால் மாத்திரமே தான் இந்த பிரதமர் வேட்பாளர் போட்டியிலிருந்து பின்வாங்குவதாகவும் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். இப்படியான நிலைமையிலேயே இன்று காலையில் ஈரானிய IRGC ராணுவத்தின் குதுஸ் படைப்பிரிவினுடைய தளபதி இஸ்மாயில் கானி அவர்களும் ஈரானினுடைய மிக முக்கியமான தலைமைகளும் பிரதிநிதிகளும் அவசரமாக ஈராக்குக்கு விஜயம் செய்துள்ளார்கள். ஈராக்கிய பிரதமரை தெரிவு செய்வதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவதற்காகவுமே ஈரானிய தலைமைகளும் IRGC குதுஸ் படைப்பிரிவினுடைய தளபதியும் அவசரமாக ஈராக்குக்கு விஜயம் செய்துள்ளார்கள். இதனால் பெரும்பாலும் ஈரானினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக ஈரானினுடைய அழுத்தங்களுக்கு அமைவாக ஈராக்கினுடைய பிரதமராக நூரி மாலிகி அவர்கள் தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றன. இல்லாவிட்டால் பாசிம் அல் பத்ரி அவர்கள் தெரிவு செய்யப்படுவார். ஷியால் சூதானி அவர்களுக்கு 2வது முறையாகவும் பிரதமர் பதவியை வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே ஈராக்கிய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இன்று ஈரானிய தலைமைகளும் தளபதிகளும் ஈராக்கிய தலைமைகளோடு விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்வார்கள் என்றும் நாளை இரவுக்குள் ஈராக்கினுடைய பிரதமர் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து பிரேசில் நாட்டினுடைய ஜனாதிபதி லூலா அவர்கள் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார். ஈராக் மீதான அமெரிக்காவின் படையெடுப்பு ஒரு மிகப்பெரிய பொய்யாகும். பேரழிவு தரக்கூடிய ஆயுதங்களை சதாம் ஹுசைன் வைத்திருந்ததாக கூறினார்கள். ஆனால் இந்த பேரழிவு தரக்கூடிய ஆயுதங்கள் தற்போது எங்கே? ஈராக்கில் இவர்கள் இந்த பேரழிவு தரக்கூடிய ஆயுதங்களை கண்டுபிடித்தார்களா? அவை ஒரு பொழுதும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஈராக்கை சிதைப்பதற்காகவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவுமே இவ்வளவு மிகப்பெரிய பொய்களை அமெரிக்கா வெளிப்படுத்தியது. அதே போன்று லிபியாவிலே பிரான்சும் இங்கிலாந்தும் மேற்கொண்ட படையெடுப்பு வரலாற்றிலே முன்வைக்கப்பட்ட அடுத்த மிகப்பெரிய பொய்யாகும். அதே போன்று காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு செய்வதும் அடுத்த மிகப்பெரிய பொய்யாகும். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்கள். போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மக்களையே இனப்படுகொலை செய்கின்றது. தற்போது லெபனான் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் இந்த சாக்கு போக்குக்கு கீழால் மேற்கொள்ளப்படுகின்றன. ஈரான் மீது அமெரிக்க
அமெரிக்கா தற்போது மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் இந்த சாக்கு போக்குக்கு கீழால் மேற்கொள்ளப்படுகின்றன. மற்றவர்களை அழிப்பதற்காக அவர்களை பற்றி பொய் சொல்வதை அமெரிக்கா நிறுத்த வேண்டும். லத்தீன் அமெரிக்கா போதைப் பொருள் கடத்தல் உலகமாக சித்தரிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியம் தீவிரவாதத்தை வைத்து சித்தரிக்கப்படுகின்றது. இவை அனைத்தும் இவர்கள் உருவாக்கிய பொய்களாகும். நாடுகளை அழிப்பதற்கும் வளங்களை சுரண்டுவதற்கும் இவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொய்களாகும் என பிரேசில் நாட்டினுடைய ஜனாதிபதி லூலா அவர்கள் தெரிவித்துள்ளார். அதே போன்று பெலரஸ் நாட்டினுடைய அதிபர் நேற்று நடைபெற்ற நேர்காணலில் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்கா ஒரு சர்வ வல்லமை படைத்த நாடு அல்ல என்பதனை டொனால்ட் ட்ரம்ப் தற்போது முழு உலகத்திற்குமே காண்பித்துள்ளார். அமெரிக்கா தற்போது ஒரு வல்லரசாக இருக்கின்றது, ஆனால் அது ஒரு பெரும் சக்தி அல்ல. மேலும் அமெரிக்கா ஒரு மிக பெரும் சக்தி அல்ல என்பதனை ஈரானியர்கள் தற்போது உலகுக்கு காண்பித்துள்ளார்கள். அமெரிக்காவினால் ஈரானை கையாள முடியவில்லை என்பதே களத்தினுடைய உண்மையான யதார்த்தமாகும். வெனிசுவேலாவின் களத்தில் மேற்கொண்டதை போன்று ஈரானின் களத்திலும் இலக்குகளை அடைந்து கொள்ள முடியும் என நினைத்தார்கள். ஆனால் தற்போது அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய சக்தியே அல்ல என்பதனை ஈரானியர்கள் உலகுக்கு காண்பித்து விட்டார்கள். மேலும் இதனை அமெரிக்கர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என பெலரஸ் நாட்டினுடைய அதிபர் தெரிவித்துள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்கா ஒரு வல்லரசு, ஆனால் இந்த வல்லரசு ஒரு மிகப்பெரிய சக்தி அல்ல என்பதனை ஈரான் இஸ்லாமிய வல்லரசு இந்த உலகுக்கு காண்பித்துள்ளது. அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து ஈரான் இஸ்லாமிய குடியரசை ஈரான் இஸ்லாமிய வல்லரசாக மாற்றியது மாத்திரமல்லாமல் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய சக்தியையும் பலத்தையும் இழந்து விட்டது. நாங்கள் தான் உலகினுடைய நாட்டாமை என்று கூவித்திருந்த அமெரிக்காவினுடைய உச்சி மண்டையிலேயே ஈரானியர்கள் கொட்டியுள்ளார்கள். மேலும் இதனை தற்போது உலக தலைவர்களும் உலக மக்களும் புரிந்து கொண்டுள்ளார்கள். இதன் விளைவாகத்தான் தற்போது உலக தலைவர்களே இவ்வாறான கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள். அடுத்து ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான பல வேலை திட்டங்கள் சூழ்ச்சி திட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஈரானிய பாதுகாப்பு படை பிரிவினர் தொடர்ச்சியாக பல வேட்டைகளை நடத்தி வருகின்றார்கள். இதற்கமைவாக ஈரானுக்கும் அசர்பைஜானுக்கும் இடைப்பட்ட பிரதேசத்திலே காணப்படும் ஈரானினுடைய மிக முக்கியமான பிரதேசங்களான கெர்மான் மற்றும் மசந்திரான் ஆகிய பிரதேசங்களில் ஈரானிய பாதுகாப்பு படை பிரிவினர் பல உளவாளிகளையும் பிரிவினைவாதிகளையும் கைது செய்துள்ளார்கள். அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உளவுத்துறைகளோடு இவர்கள் சம்பந்தப்பட்டிருந்த உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவர்களுக்கு தேவையான ஆயுத பரிமாற்றமும் கடந்த ஒரு வாரத்திற்குள்ளே நடைபெற்றுள்ளது. இந்த ஆயுதங்களையும் தற்போது கைப்பற்றியுள்ளார்கள். மேலும் இவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய உளவு வலையமைப்பையும் கண்டுபிடித்து அவர்களையும் கைது செய்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 127 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே போன்று ஈரானினுடைய ஏனைய பிரதேசங்களிலும் அதிகளவான உளவாளிகளும் பிரிவினைவாதிகளும் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். மொசாட் உளவு பிரிவோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பல முக்கியமான தலைமைகள் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகளவான ஈரானிய உளவாளிகளை கைது செய்து வருகின்றது. கடந்த ஒரு வருடத்திற்குள் மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள் இருக்கக்கூடிய 100க்கும் அதிகமான ஈரானிய உளவாளிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்து இருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய விமானப்படையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 தளபதிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்தது. இந்த 2 விமானப்படை தளபதிகளும் ஈரானினுடைய உளவாளிகளாக செயற்பட்டுள்ளார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைவாக தற்போது இராணுவ நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான ஈரானிய உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு நெட்டன்யாகுவின் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஈரானிய உளவாளியை கைது செய்தார்கள். இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையிலேயே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 விமானப்படை தளபதிகள் ஈரானிய உளவாளிகளாக மாறியுள்ளார்கள் என்பது மொசாட் உளவு பிரிவினுடைய மிகப்பெரிய தோல்வியை உறுதிப்படுத்துகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே ஈரானும் வெற்றிகரமாக உளவாளிகளை உருவாக்கி வருகின்றார்கள் என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. அடுத்து ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடியதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்பிடம் அமெரிக்க ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளை எழுப்பினார்கள். நாங்கள் வெற்றியடைந்து விட்டோம், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஈரான் முழுமையாக திறந்து விட்டது, நாங்கள் ஈரானை திறக்க வைத்து விட்டோம், ஈரான் பலவீனமடைந்து விட்டது, நாங்கள் ஈரானை அழித்து விட்டோம் என பல கருத்துக்களை வெளியிட்டிருந்தீர்களே. ஆனால் தற்போது ஈரான் மீண்டும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக மூடிவிட்டதே, இவை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என அமெரிக்க ஊடகவியலாளர்கள் டொனால்ட் ட்ரம்பை கேலி செய்யும் வகையில்
பல்வேறு கருத்துக்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருந்தார்கள். இதன்போது டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதில் வழங்கினார். நாங்கள் ஈரானோடு மிக நல்ல பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றோம். பேச்சுவார்த்தை விடயங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. ஈரான் தற்போது தந்திரமாக நடந்து கொள்கின்றது. அவர்கள் தந்திரமாக செயல்பட்டு ஜலசந்தி பிரதேசத்தை மீண்டும் மூடியுள்ளார்கள். ஆனால் இதற்கு பிறகும் அவர்களால் எங்களை மிரட்ட முடியாது. அவர்களுடைய மிரட்டல்களுக்கு நாங்கள் அடிபணிய போவதில்லை. ஈரானிடம் கடற்படையோ விமானப்படையோ இல்லை. நாங்கள் அனைத்தையும் அளித்து விட்டோம். இன்று நாளின் இறுதிக்குள் எங்களுக்கு சில தகவல்கள் கிடைக்கும். இதற்கமைவாக நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை ஆரம்பிப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய விரக்தியின் உச்சத்தினை வெளிப்படுத்தி இருந்தார். மேலும் இந்த கருத்துக்களை வெளியிடும் போது டொனால்ட் ட்ரம்பினுடைய முகத்தில் தோல்வியின் உச்சத்தையும் விரக்தியின் உச்சத்தையும் தெளிவாக அவதானிக்க முடிந்தது. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களுக்கு பின்பு IRGC ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டார். அமெரிக்க எதிரி அதனுடைய வாக்குறுதிகளை மீறியுள்ளது. போர் நிறுத்த நிபந்தனைகளை மீறியுள்ளது. போர் நிறுத்த நிபந்தனைகளுக்கு அமைவாக ஈரானிய துறைமுகங்களுக்கு எதிரான கப்பல்களுக்கு எதிரான முற்றுகையை அமெரிக்க எதிரி நீக்கவில்லை. மேலும் எதிரியினுடைய இந்த மீறல்களுக்கு பதிலடியாகவே நாங்கள் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடியுள்ளோம். இந்த யுத்த நிறுத்த கால பகுதிக்குள் அமெரிக்காவுடைய கடற்படை முற்றுகை நீக்கப்படும் வரை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக மூடப்பட்டிருக்கும். அமெரிக்கா கடற்படை முற்றுகையை நீக்கினால் ஈரானிய ராணுவத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு சரக்கு கப்பல்களுக்கான அனுமதியை மாத்திரம் நாங்கள் வழங்குவோம். ஓமான் வளைகுடா மற்றும் ஏனைய பிரதேசங்களிலே நங்கூரமிடப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்கள் எதுவும் நகரக்கூடாது. இது எங்களுடைய கட்டளை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்காக நீங்கள் நெருங்குவது எதிரியோடு சதி செய்து கூட்டுறவு வைத்துக் கொண்டதற்கு சமனானதாகும். இதனால் எங்களுடைய கட்டளைகளை மீறி நுழைவதற்கு முயற்சி செய்யும் எந்த ஒரு கப்பலுக்கு எதிராக நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு கப்பல்களையும் நாங்கள் குறிவைப்போம். எங்களோடு மரியாதையாக நடந்து கொள்ளக்கூடிய, மரியாதையை வெளிப்படுத்தக்கூடிய எவரோடும் நாங்கள் கைகளை குலுக்குவோம். அதே நேரம் ஆக்கிரமிப்பாளர்களுடைய கழுத்தை நாங்கள் நெரிப்போம். தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானிய IRGC ராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதனை IRGC ராணுவ கடற்படை தளபதிகள் அறிவிப்பார்கள். சேனல் 16 வழியாக அனைத்து தரப்பினருக்கும் ஈரானிய கடற்படை அதிகாரிகள் அறிவுறுத்தல்களை, வழிகாட்டுதல்களை வழங்குவார்கள். இதன் வழியாக வரக்கூடிய வழிகாட்டுதல்களை மாத்திரமே நீங்கள் பின்பற்ற வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அறிக்கைகளுக்கு எந்தவிதமான நம்பகத்தன்மையும் இல்லை. சமூக ஊடக வலைத்தளங்களில் பதிவிடக்கூடிய பதிவுகளுக்கு எந்தவிதமான நம்பகத்தன்மையும் இல்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் IRGC ராணுவத்தினால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. இதனால் அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதனை நாங்கள் மாத்திரமே கூறுவோம் என IRGC ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து கோபமடைந்து விரக்தியடைந்த டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டிருந்தார். மக்களுக்கு இஸ்ரேலை பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அவர்கள் அமெரிக்காவினுடைய உண்மையான கூட்டாளி என்பதனை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அவர்கள் துணிச்சலானவர்கள், தைரியம் உள்ளவர்கள், புத்திசாலிகள், விசுவாசிகள். மோதல் மற்றும் நெருக்கடியான தருணத்தில் எங்களுக்கு உண்மையான முகத்தை காண்பித்தவர்களை போன்று இஸ்ரேலியர்கள் செயற்படவில்லை. இஸ்ரேல் கடுமையாக போராடுகின்றது. எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்பதனை அது அறிந்திருக்கின்றது என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். உண்மையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கள் அடுத்த கட்ட போருக்கான அறிவிப்பாகும். இந்த இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையில் நேட்டோ நாடுகள் எங்களுக்கு உதவி செய்யவில்லை. இஸ்ரேல் மாத்திரமே எங்களுக்கு உதவி செய்கின்றது. இதனால் நாங்கள் இஸ்ரேலோடு ஒன்றிணைந்து பயணிப்போம், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொள்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கு அர்த்தம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்காக டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்கப் போகின்றார் என்பதே. அமெரிக்காவினுடைய பேரழிவுக்கான முடிவுகளை எடுக்கப் போகின்றார் என்பதே. அத்தோடு நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக பாதுகாப்பு ஆலோசனை சபையை கூட்டியுள்ளார். அமெரிக்காவின் இராணுவ கூற்றுப்படை தளபதி மார்க்கோ ரூபியோ, பீட் ஹெக்ஸத் மற்றும் இன்னும் சில முக்கியமான இராணுவ தலைமை அதிகாரிகளை ஒன்றிணைத்து இந்த அவசர பாதுகாப்பு ஆலோசனை சபை கூட்டத்தினை மேற்கொண்டுள்ளார். இன்னும் 3 நாட்களுக்குள்ளே யுத்த நிறுத்த காலப்பகுதி முடிவடைய போகின்றது. ஈரான் மீண்டும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் இழுத்து மூடிவிட்டது. இதனால் அமெரிக்க அதிகாரிகளிடத்திலே உச்ச பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்பும் இந்த அமர்வின் போது அமெரிக்க அதிகாரிகளோடு கடுமையாக நடந்து கொண்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானை ஏன் எங்களுக்கு அடிப்பணிய வைக்க முடியவில்லை? ஈரானை ஏன் சரணடைய வைக்க முடியவில்லை? ஈரானுக்கு இவ்வளவு இழப்புகளை ஏற்படுத்தியதற்கு பின்பும் ஏன் ஈரானை எங்களுக்கு வழிக்கு கொண்டு வர முடியவில்லை என டொனால்ட் ட்ரம்ப் விரக்தியினுடைய உச்சத்தையும் கோபத்தினுடைய உச்சத்தையும் குறித்த பாதுகாப்பு சபை ஆலோசனையில் வெளிப்படுத்தி இருப்பதாக அமெரிக்க ஊடகங்களே தெரிவித்துள்ளன. அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய ட்ரோன் களஞ்சியங்களில் 40% ட்ரோன் களஞ்சியங்களும் 60% ஏவுகணை களஞ்சியங்களும் இன்னும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இவை இன்னும் அளிக்கப்படவில்லை என்றும் அமெரிக்க
அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரிகள் டொனால்ட் ட்ரம்பிடம் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. நாங்கள் ஈரானினுடைய ட்ரோன் களஞ்சியங்களை அழித்துவிட்டோம், ஏவுகணை களஞ்சிய சாலைகளை முழுமையாக அழித்துவிட்டோம், கடற்படையை விமானப்படையை இராணுவத்தினை முழுமையாக அழித்துவிட்டோம் என டொனால்ட் ட்ரம்ப் போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தாலும் இறுதியில் அமெரிக்க அதிகாரிகளே உண்மையான நிலைமைகளை ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். ஈரானினுடைய ட்ரோன் களஞ்சிய சாலைகளும் ஏவுகணை களஞ்சிய சாலைகளும் பாதுகாப்பாகவே இருக்கின்றன. ஈரானிடம் ட்ரோன் மற்றும் ஏவுகணை களஞ்சியங்கள் அதிகமாகவே காணப்படுகின்றது என்பதனை தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமை அதிகாரிகளும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மீண்டும் ஈரான் முழுமையாக இழுத்து மூடியிருப்பதனை எவ்வாறு தடுத்து நிறுத்த முடியும் என்கின்ற கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 3 தினங்களுக்குள் போரை மீண்டும் ஆரம்பித்தால் எவ்வாறான இராணுவ நடவடிக்கைகளிலிருந்து ஆரம்பிப்பது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இவை தொடர்பான பல தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் ஒரு சில முடிவுகள் மாத்திரம் கசிவடைந்திருந்தன. அதாவது ஈரானுக்கு எதிராக தற்போது அமெரிக்கா மேற்கொண்டு வரக்கூடிய முற்றுகையினுடைய அடுத்த கட்டமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய பல சர்வதேச கடல் பிரதேசங்களிலே பயணிக்கக்கூடிய ஈரானிய எண்ணெய் கப்பல்களையும் ஈரானிய சரக்கு கப்பல்களையும் முற்றுகையிடுவதற்கும் அவற்றை கைப்பற்றுவதற்கும் அவற்றுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் அமெரிக்க இராணுவத்தினர் தற்போது திட்டமிட்டுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான முற்றுகையே ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான முடிவாகும். மேலும் இதற்கு அடுத்தபடியாக தற்போது இன்னும் ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான முடிவை எடுத்துள்ளார்கள். சர்வதேச கடல் பிரதேசங்களில் செல்லக்கூடிய ஈரானினுடைய ஒவ்வொரு கப்பல்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதும் கப்பல்களை கைப்பற்றுவதும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க கப்பல்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமனானதாகும். மேலும் ஈரானுக்கு எதிரான இந்த முற்றுகை எவ்வாறு தோல்வியடைந்த முற்றுகையாக இருக்கின்றதோ அதே போன்ற ஈரானிய கப்பல்களுக்கு எதிரான அடுத்த கட்ட வேலை திட்டங்களும் மிகப்பெரிய தோல்வியையே சந்திக்கப் போகின்றன. இப்படியான நிலைமையில் ஐஆர்ஜிசி ராணுவத்தின் மூத்த தலைமைகளில் ஒருவரான மேஜர் ஜெனரல் நக்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த போரின் முடிவை மாற்றக்கூடிய பல இலக்குகளை ஈரான் இன்னும் தாக்கவில்லை. போரினுடைய திசையை முழுமையாக மாற்றக்கூடிய போரை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய இலக்குகளை இன்னும் ஈரான் தாக்கவில்லை. நாங்கள் படிப்படியாகவே எங்களுடைய தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தோம். உண்மையில் தற்போது களத்திலே எங்களுடைய கை மேலே காணப்படுகின்றது. ஒரு நாளைக்கு 15 மில்லியன் பீப்பா எண்ணெய் உற்பத்தியை எங்களுக்கு நிறுத்த முடியும். இன்று நாங்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்தால் 24 மணித்தியாலங்களுக்குள் இந்த உலகமானது 15 மில்லியன் பீப்பா எண்ணெய்களை இழந்துவிடும். மேலும் இந்த செயற்பாடை எங்களுக்கு ஒரு வருடத்திற்கு மேற்கொள்ள முடியும். ஒரு வருடத்திற்கு எண்ணெய் உற்பத்தியை முடக்க முடியும். உலக பொருளாதாரத்தையே முழுமையாக முடக்க முடியும். ஆனால் உலக அளவில் அதிகளவான இடையூறுகளை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் விரும்பவில்லை. இருப்பினும் இந்த போரானது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமாக இருந்தால் நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய இதுவரையிலும் பயன்படுத்தாத அனைத்து திறன்களையும் முழுமையாக களமிறக்குவோம். இந்த போரினுடைய போக்கையே மாற்றக்கூடிய அனைத்து முடிவுகளையும் எடுப்போம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த போரானது மத்திய கிழக்கு பிராந்திய போராக மாத்திரம் இருக்காது. நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய உலக போராகவே மாறிவிடும். மேலும் நாங்கள் அடுத்த கட்ட போருக்கு தயாராகவே இருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வந்த பேச்சுவார்த்தைகள் முடக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைமுறையில் முழுமையாக முறிந்து விட்டதாக ஈரானிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். ஈரானினுடைய சிவப்பு கோடுகளை ஈரானினுடைய உரிமைகளை ஈரான் ஒரு அங்குலம் கூட விட்டுக் கொடுக்காது. யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாக யுரேனியம் கையிருப்பு தொடர்பாக ஏவுகணை உற்பத்தி திறன்கள் தொடர்பாக எதிர்ப்பற்றுகளுக்கு வழங்கக்கூடிய ஆதரவு தொடர்பாக ஈரான் இந்த நிலைப்பாடுகளில் இருந்தும் பின்வாங்காது. இதனால் இந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு பாகிஸ்தானினால் முடியவில்லை என ஈரானிய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் இந்த ராஜதந்திர பாதையை மீட்டெடுப்பதற்காக பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் இறுதி முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரும்பாலும் இந்த இறுதி முயற்சிகளும் தோல்வியடைவதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றன. எனவே தற்போது அடுத்த கட்ட போருக்கான தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்னும் 3 தினங்களுக்குள் போர் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றன. மேலும் ஈரானிய முப்படைகளும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.